சொல்றாரு பாருங்க, உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ண முடியாது, எலும்புகளை உடைத்து போடுவாராம். அவருடைய எலும்புகள் இருக்கிற பலனை அங்க குறைப்பார். என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா, உனக்கு விரோதமாக எழும்புகிற, உனக்கு விரோதமாக எழும்புகிறவனுடைய அவனுடைய பாலை, அவன் எத்தனை பெரிய பாளையம் இறங்கினாலும் சரி, எவ்வளவு பெரிய கூட்டத்தோடு இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை, அவன் பெரிய பலத்தோடு வந்தாலும் சரி, அவனுடைய எலும்புகளை தேவன் முதலாவது தொடுவார். அன்பானவர்களே, அவனுடைய எலும்புகளை கத்த தொடுவார். அவனுடைய எலும்புகள் பலத்தோடு இருக்கும்போது தோன்ற தூக்கிட்டு அப்படி நிமிர்ந்து நின்று நமக்கு பேச முடியும். இல்ல, கத்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் உங்கள்கிட்ட என்னிடத்திலையும் அவர் அந்தவாறு அப்படி செய்வார் என்றால் அவருடைய எலும்புகளை கத்த தொடுவதாக சொல்லுகிறார். எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால் பாளையமில்லாத இடத்தில் மிகவும் பாய்ந்தார்கள். அல்லேலூயா. நம்மிடத்துல ஒருவேளை பலன் இல்லாம, ஆள் இல்லாம நம்ம குறைவா இருக்கலாம். நம்ம பலத்திலேயோ அல்லது பணத்திலேயோ அல்லது மனுஷ கூட்டத்திலேயோ பலன் இல்லாதவர்களாக காணப்படலாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கும்போது அவர் சொன்னாரு, நீ உனக்கு விரோதமா எந்த காரியம் வந்தாலும் உன்னை அசைக்க முடியாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை, நீ பயப்பட வேண்டியது இல்லை. உனக்கு விரோதமா பல திட்டங்கள், பல காரியங்கள், பல சூழ்ச்சிகள் அவங்க செய்யலாம், பல திட்டங்கள் போடலாம், எதிராளிகள் பல விதங்கள்ல செயல்படலாம், அத்தனையும் வாய்க்காமல் போகும். பாளையமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய், நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் அங்கிருந்து அனுப்புவார். நாம் எப்போது ஆண்டவரை சார்ந்து நிற்கிறோமோ, ஆண்டவர் சொன்ன அத்தனை வசனத்திலையும் நம்ம உறுதியாய் நிற்கிற போது, நீ பயப்படாதே அப்படின்னு சொன்னா அதுல நிக்கணும். நாம கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுல தைரியமா நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் அத்தனையும் அப்படி நிறுத்தணும். நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த வார்த்தை நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னா அது அத்தனையும் நம்ம முழு ஆவி, ஆத்மா, சரீரம் அத்தனையும் பலனோடு நிக்கணும். அந்த வார்த்தை அப்படி நிற்கிற போது அந்த சொன்னாரு, அவர்களை நீ வெட்கப்படுத்தினாய், நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்துவார். அப்ப அப்படி சொல்றாருன்னா பல காரியங்கள் எழும்புதுன்னு அர்த்தம். உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அப்படின்னு சொல்றாருன்னா பல விதங்கள்ல ஏதாவது தலை தூக்கிட்டு வரலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே நமக்கு சொல்லி வைக்கிறார், அத்தனை வாய்க்காது, செயலற்று போகும். எத்தனையோ கையை நீட்டலாம், கையை நீட்ட முடியாது, தலை தூக்கலாம், தோற்ற தூக்கலாம், வாய்க்கு திறக்கலாம், வாய்க்கு வந்தபடி திறக்கலாம், அத்தனையும் வாய்க்காமல் போகும். பேச விட்டு ஆண்டவர அது என்னன்னா வர வைப்பார், எதிராளியை எழுப்பிடுவார். வா வாய வந்து பாரு. இந்த கபடி விளையாட்டுல பார்த்தா வா வா வான்னு ஓடுவாங்க, வா வந்து பாரு. அது வந்தாதான் யாரு ஜெயிக்கிறான்னு தெரியும். அதுல வீரம் உள்ளவன், அது ஜெயிக்கிற தைரியமா உள்ள இறங்குவான். பாவம் அப்படி போட்டி எந்த இடத்துல போட்டி நடந்தாலும் அது தைரியம் இருக்கு பாருங்க, அது ஜெயிக்கணும்ன்ற தைரியம் உள்ள தைரியம் இறங்குவான். தோற்று போறதை சிந்திக்க மாட்டான், நம்ம வந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட உள்ள இறங்குவான். அது போல ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் மேல நம்பிக்கை வச்சிருப்பார். தான் பிள்ளைகள் மேல நம்பிக்கை வச்சுதான் அனுப்புறது. பக்கத்துல யாரையாவது அங்கங்க இருக்கிறது எங்க இருந்தாலும் எழுப்பி விடுவார். பிள்ளைகிட்ட போ பார்க்கலாம், கிட்ட தொட்டு பாரு, போய் பேசி பாரு, போய் கிட்ட நெருங்கி பாரு அப்படின்னு வைப்பார். ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நாம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் அப்படின்னா அவர் பிள்ளைகள் மேல அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை உண்டு. தொட்டு பாரு, பேசி பாரு, வந்து பாரு அப்படி விட்டுட்டு நிற்பார். அப்பதான் நமக்கு இருக்கிற அந்த பலம் தெரியும்.
நமக்கு இருக்கிற அந்த விசுவாசம் வெளிப்படும், நமக்கு இருக்கிற நம்பிக்கை அந்த இடத்துல வெளிப்படும். அப்போ எதிராக வந்தா, இது ஏன் வந்துச்சு, இது ஏன் பிரச்சனை வந்தது, இது ஏன் வியாதி வந்துச்சு, இது ஏன் நமக்கு போராட்டமா இருக்கு, ஏன் நம்ம வீட்டுல அடுத்தடுத்து வருதுன்னா நீங்க கொடுத்து விட்டவர் ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் சும்மா விட்டுட்டு எல்லாம் போக மாட்டார். அவருக்கு நடக்குது பிரச்சனை நடக்கு, ஏதமா பிள்ளைகளுக்கு விரோதமா ஏதோ வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவர் தூங்க மாட்டார், அமைதியா இருக்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்ம எல்லாருக்கும் அந்த அடித்தரமான விசுவாசம் நம்பிக்கை நமக்கு வரணும். எப்ப வருதோ அப்ப நம்ம உள்ளுக்குள்ள வரணும். நமக்கு ஒருவேளை விசுவாச குறைவு, நம்பிக்கை குறைவுனாலும் கர்த்தர் விடுறது இல்ல, பாதுகாக்கத்தான் செய்யறாரு. ஆனாலும் நமக்குள்ள அந்த அன்பும் விசுவாசமும் உள்ள இருந்து அந்த வைராக்கியமும் எழுதிட்டு அப்படின்னா இந்த உலகத்துல யாரும் எங்கேயும் நமக்கு விரோதமா கையை நீட்டவும் முடியாது, வாயை திறக்கவும் முடியாது. அப்படிதான் பொருள். அதுதான் இதுல பொருள். கையை நீட்ட முடியாது, வாயை திறக்க முடியாது. திறப்பான். வாயை திறக்காம போனா எந்த ரசனையும் இருக்காது. யார் நமக்கு விரோதமா ஒண்ணுமே வரலன்னா நமக்கு ரசனையே இருக்காது. இந்த உலகத்துல வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்காது. அதே வாய் திறக்கட்டும், வந்து பாக்கட்டும், வந்து பார், பிள்ளைகளிடத்துல வந்து பேசிப்பார். எல்லாரும் ஒரு மனதோடு ஒற்றுமையோடு செயல்படணும். நீங்களும் இணைந்து ஆவிக்குள்ளாக நம்ம இணையணும். நம்ம ஆவியில இணைஞ்சிட்டோம் அப்படின்னா பயங்கரமான காரியங்களை செய்ய முடியும். அன்பானவர்களே, பல வார்த்தைகள், பல வித்தியாசமான செயல்கள் வரலாம். அத்தனையும் ஆண்டவர் அங்க சந்திப்பாரு பாருங்க. தேவ மகிமை, தேவ பிரசன்னம் இறங்கும். தேவனுடைய மகிமை அதை செய்யும். நீங்கள் விசுவாசத்திலையும் நம்பிக்கையிலையும் பலப்படும் போது, ஆண்டவர் மேல அந்த தெய்வீக அன்புல நம்ம இன்னும் உறுதியாய் நிற்கும் போது தேவ மகிமை இந்த காரியங்களை செய்யும். அன்பானவர்களே, அதனால விரோதமா இப்போனுடைய எலும்புகளை கத்த தொடுவார். எலும்பி பாருங்க, தூக்கிட்டு வருவான் பாருங்க சத்துரு, பிசாசு. அது தூக்கிட்டு வருவான் நம்மளப்பா, அப்படி எடுத்துட்டு வருவான். கத்தர் அந்த எலும்பை தொடுவார் முதல்ல. அல்லேலூயா. நிமிர்ந்து வர்றான் பாருங்க, அந்த நிமிர்ந்து அதை தொடுவார். அதை நிமிர்ந்து நிக்க பண்றதே ஆண்டவர் தான்ப்பா. மோசையை போக சொல்லிட்டு, மோசே நீ போய் ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க, ஆராதனை செய்யும்படி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்வோட இதயத்தை கடினப்படுத்தினான். அப்பதானே ஆண்டவரோட மகிமை வெளிப்படும். எப்படி போக சொன்னாரு, நீ அங்க போய் பேசு, என் ஜனங்கள் ஆராதனை செய்யும்படி விடு அப்படின்னு சொல்லு அப்படின்னாரு. ஆனா அங்க பார்வோனுடைய இதயத்தை கடினப்படுத்தினார். இல்லையா? ஆண்டவர் நாம மகிமைப்படணும். உங்களை கொண்டு என்னை கொண்டு ஆண்டவர் பல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் சும்மா ரட்சிக்கப்பட்டு சும்மா அபிஷேகப்பட்டு சும்மா இல்ல. ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருந்து பிரித்து எடுக்கிறார் என்றால், ஒரு மனுஷனையோ மனுஷியவோ பிரித்து எடுக்கிறார், ரட்சிக்கிறார், மீட்டு கொண்டு வருகிறார் என்றால் அவருடைய ரத்தத்தினால் மீட்டெடுத்த தன்னுடைய பிள்ளைகளை வைத்து அவருடைய செயலை செய்ய வேண்டும் என்றுதான். ஆண்டவருடைய செயல் தன் பிள்ளைகளை வைத்து ரட்சிக்கப்பட்டவங்களை எண்ணிக்கொண்டு இந்த உலகத்துல அவர் செய்யக்கூடிய காரியங்களை நம்மை கருவியாக பயன்படுத்துகிறார். நீங்களும் கருவியாக கரங்கள்ல விட்டு கொடுக்கும் போது அவர் பயன்படுத்துவார். அன்பானவர்களே, அசைக்க முடியாது. கர்த்தர் வலது பக்கத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவது இல்லை. ஆணித்தரமான வார்த்தையை அவர் சொன்னார். அவரை வலது பக்கத்தில் இருக்கிறார். நீங்களே நானும் அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிறோம். நம்முடைய தகப்பன், நமக்கு அவர் தகப்பன். என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் என் பிள்ளைகள். என் பிள்ளைகள் என்று சொன்னார். அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்துல இருந்து கொண்டு, நம்ம இந்த உலகத்து மத்தியில் இருந்து கொண்டு ஆண்டவரோடு ஒரு இணைப்பு, ஆண்டவரோடு ஒரு பந்தம், ஒரு நெருக்கம், இந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நீங்கள் தான் கொடுத்து வைத்தவர்கள், விசேஷித்தவர்கள், விசேஷித்த திருவிழத்தவர்கள், விசேஷித்த தன்மை உள்ளவர்கள். நீங்கள் விசேஷித்த தன்மை உள்ளவர்கள்.
உங்களுக்குள்ள தனித்துவம் இருக்கிறது. தனித்துவம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கிறது. அதை ஏதோ தொடர்ந்து விட்டுறாதீங்க, காலத்தை விட்டுறாதீங்க, காலத்தை போய்க்கிறாதீங்க. என்னென்ன கிருபை உங்களுக்கு கிடைத்ததோ, எந்தெந்த டேலண்டா, என்ன அதை எப்படி சொல்றது, வரங்கள் ஆண்டவர் தந்திருக்கிறாரோ அந்த வரங்களை பயன்படுத்துங்க அன்பானவர்களை. நீங்க தொடங்க மட்டும்தான் எனக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். நீ கால் எடுத்து வை, நாளைக்கு அற்புதத்தை காண்பா என்று யோசுவாட்ட சொன்னார். கால் எடுத்து வை, நாளைக்கு அற்புதத்தை பார்ப்பனி பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும். நிறைய பேர் என்னன்னா நிறைய காரியங்களை கற்று வைத்து தெரிந்து வைத்து அதை அப்படியே வச்சிட்டு இருக்கிறாங்க. அதற்கு கொலுசி மரக்காலால மூடி போட்ட மாதிரி அதனுடைய பொருள். நிறைய காரியங்கள் கற்று பயன்படுத்துங்கள். எதற்காக கற்றுக்கொண்டோம், எதற்காக அதை கற்று வந்தோம்? நாம அதை கற்று நம்ம வச்சிட்டு இருக்கிறதுக்கு இல்ல, அதை வைத்து சோத்துறோம். அநேகருக்கு அதை தள்ளிட்டு போகணும், கொடுத்துட்டு போகணும், கடத்திட்டு போகணும். நாம் கற்றுக்கொண்டதை அநேகருக்கு கடத்தி விட்டு போக வேண்டும். நிறைய கற்றுக்கொண்டதை கற்ற பின் அதை கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படியான எவைகளை இந்த உலகத்திலிருந்து கற்றுக்கொண்டோமோ, எத்தனை பிரயாசங்கள் எடுத்து, எத்தனை பணம் செலவழித்து, எத்தனையான உடல் பிரயாசம் செய்து, பெற்றோர்கள் அத்தனை காரியங்கள் எனக்கு உதவியா இருந்து, பெரியவர்கள் உதவியா இருந்து, அத்தனையும் நாம் மூடி வைப்பதற்கு அல்ல. நாம் அத்தனையும் இந்த உலகத்துக்கு கடத்தி விட்டு போக வேண்டும். அப்படியானா நான் உலகத்துக்கு என்ன போக அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க. என்ன ஒரே ஒண்ணு செய்யுங்க, நீங்க ஒரு ஆளுக்கு சொன்னாலும் பரவாயில்லை, ஒரே ஒரு மனுஷனை எழுப்புங்க, ஒரு மனிதருக்கு சொல்லுங்க, ஒரு மனுஷிக்கு சொல்லுங்க, அவைகள் 100 பேருக்கு கடந்து போகும். என்ன இருக்கிறதோ நம்மிடத்துல என்ன இருக்கிறதோ அதை கடத்துங்க. நம்ம குடும்பத்துக்கு கடத்துங்க, பிள்ளைகளுக்கு கடத்துங்க. நமக்குள்ள இருக்கிற கிருபை, நமக்குள்ள இருக்கிற வரங்கள், நமக்கு இருக்கிற தரிசனங்கள் அத்தனையும் கடத்தி விட்டு போங்க. நீங்களே நானும் அப்படி செய்வோம். கத்த நல்லவர். அன்னைக்கு உனக்கு விரோதமாக பல காரியங்கள் இந்த உலகத்துல எழும்பிட்டேதான் இருக்கும். அது வந்து நின்று பார்த்துட்டு செத்து போகும். விரோதமா பல வார்த்தைகள், பல மனிதர்கள், பல பிசாசு, பல விதங்கள்ல பில்லி சூனியம், மந்திரவாதம், எந்த சூழ்ச்சி செய்தாலும் சரி, எந்த திட்டங்களை அனுப்பினாலும் சரி, அத்தனையும் சாம்பலா போகும். ஒருத்தர் கூட நம்பிக்கை இல்லை பாருங்க. விரோதமா வரக்கூடிய அத்தனையும் சாம்பலா